நாம் இன்றைக்கி அடப்பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பாயசம் நல்லாயிருக்கும், ஓணத்துக்கு தான் ஸ்பெஷலு. இந்த ஃபஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிப்போம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். தேங்காய் நல்லா ப்ரௌனாக வரட்டும். இந்த தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துருவோம். நம்ம இதிலே முந்திரியும் போட்டுடலாம். முந்திரி எடுத்துருவோம். நம்ம இதே பேனில் வெல்லம் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெல்லத்தை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு கப் வெல்லம் இருக்குது. நம்ம இந்த வெல்லத்துலேயே நம்ம இந்த அடை போட்டுக்கலாம். மறுபடியும் வீட்டில் பண்ணி வச்சுருக்கிறது தான் இது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுற எப்படி பண்ணுறதுன்னு. வீட்டிலே ஹோம்மேட் பண்ண அடை தான் இது. நம்ம இந்த அடை எடுத்து இதில் போடலாம். நீங்கள் வெளியில் வாங்கினா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு க்ளீன் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. நான் அப்படியே இதை போட்டுக்கலாம். வெள்ளத்தை நல்லா அது வெந்து வரணும். இது இந்த வெள்ளைப்பாகலே அது ஃபுல்லாகவும் வெந்து ஃபுல்லாக வரணும். அதுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறமும் நம்ம பால் சேர்த்துப்போம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் உருகி வரட்டும். அந்த வெள்ளத்தோடு கரைஞ்சால் தான் நமக்கு பால் ஊற்ற முடியும், தேங்காய் பால் ஊற்ற முடியும். வெந்துடுச்சு. கொஞ்சம் இதுவாகட்டும். இந்த வெள்ளைப்பாகோட ஃபுல்லாக வற்றுனா நல்லாயிருக்கும். நம்ம வெள்ளம் ஃபுல்லாக நல்லா உருகிடுச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துப்போம். தேங்காய் பால் வந்து நீங்கள் 2 ட்ரிக்மாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு தனியாக எடுத்துக்கோங்க, திக்கு பால். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கிறது 2 கப்பு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் டைம் எடுத்த பால் இப்போ ஊற்றுறதில்ல, தேங்காய் பால். நல்லா அது கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வரட்டும். வீட்டில் பாலெல்லாம் நல்லா வத்திடுச்சு. நம்ம ஃபஸ்ட் எடுத்த பாலில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் நேரம் அதை கொதிக்கட்டும். நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆற கட்டிடும். நீங்கள் ரொம்ப திக்காக வச்சிட்டிங்கன்னா அப்புறமா ரொம்ப இதுவாகிடும். கொஞ்சம் தண்ணி வேணும், அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும், 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது மேலே கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். அது நம்மளுடைய பாயசம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இதோட நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம். இது ஓணம் ஸ்பெஷல். இது ஓணத்துக்கு பாசிப்பருப்பு பாயசம் செய்வாங்க. அடப்பிரதமன் பாயசம் ஃபேவரெட்டு. நீங்கள் ரெசிபி செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.